வணக்கம் குட்டீஸ். இன்றைக்கு சம்ம பாருங்க. Meena gives an interest of ₹45 for 1 year at 9% per annum. What is the sum she has borrowed? அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். நமக்கு பிரின்சிபல் கொடுக்கல, ரேட்டு கொடுத்துக்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிறாங்க, டைம் கொடுத்துக்கிறாங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும், PNR/100. அதை போட்டு இதில் கொடுத்துக்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ பிரின்சிபல் P, ஸோ கொஷின் மார்க்னு போட்டுக்கோங்க. ரேட்டு வந்து 6ன்னு நோட்டிஃபை பண்ணிக்கலாம். அது 9% பெர் ஆனம் மீன்ஸ் வாட், 1 year. ஓகே, தென் இன்ட்ரெஸ்ட் வந்து ₹45. டைம் கொடுத்துக்கிறாங்க, எவ்வளவோ டைம் நம்ம நோட்டிஃபை பண்ணக்கூடிய அந்த லெட்டர் வந்து n. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 1 year. தென் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. இன்ட்ரெஸ்டுடைய வேல்யூ தெரியும் 45. 45 ஈக்குவல் டு P இன்டூ இயர் வந்து 1 இன்டூ ரேட் வந்து 9/100. ஓகே, இப்போது நமக்கு என்ன வேணும், P தான் கண்டுபிடிக்கணும். ஸோ Pயை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க, மீதி எல்லா வேல்யூவையும் ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். அப்போது 45 ஈக்குவல் டு P இன்டூ 1 இன்டூ 9/100. தென் P இஸ் ஈக்குவல் டு 45 இன்டூ 100/9. புரியுதா உங்களுக்கு? அதாவது 45ஓட டினோமினேட்டர் 100 நம்ம மல்டிப்ளை பண்ணணும், சரியா, பை 9. இப்போது P இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 9ல் 45 5 டைம்ஸ் இருக்குது, ஸோ கேன்சல் பண்ணிடலாம். 5 into 100 எவ்வளவு, நம்மளுக்கு 500. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு எவ்வளவு, ₹500. தட்ஸ் ஆல். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்குங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ குட்டீஸ்.